வெல்கம் டு மதி ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் சிலபஸில் இருக்க சேம் டாபிக் தான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா புவி அமைவிடம்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, இந்த புவி அமைவிடம்ன்ற டாப்பிக்கை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த புவி அமைவிடம்ன்ற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்திய அமைவிடம், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் முக்கியமாக பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இமயமலை இருக்குல்ல, இமயமலை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். அகின் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இந்தியாவோட அமைவிடம். இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் 7வது மிகப்பெரிய நாடுப்பா. அப்போது ஃபஸ்ட்டு நாடு என்னென்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. உலக அளவில் மிகப்பெரிய பரப்பளவில் மிகப்பெரிய நாடு என்னென்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. 2வது மிகப்பெரிய நாடு கனடா. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. ஸோ இந்தியாவில் கடைசியாக கணக்கெடுப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா 2011 2021 கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். ஆனால் நடக்கலை. என்ன காரணம் பார்த்திங்கன்னா கொரோனா காரணமாக வந்து கணக்கெடுப்பு நடத்தப்படலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, உலகளவில் இந்தியாவோட நிலப்பரப்பு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 2.4%. உலக பரப்பளவில் பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு 2.4% நிலப்பரப்பில் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் மக்கள் தொகை பரப்பளவில் 17.5%. ஓகேங்களா? இப்போது ரீசன்ட் டேட்டா படி பார்த்திங்கன்னா நம்ம முதலிடத்தை ரீச் பண்ணிட்டோம் மக்கள் தொகையில். சீனாவை முந்தி நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் புக்கில் இன்னமும் நம்ம செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்க அப்படின்னா 1872 நடைபெற்றது. அது வந்து முறையாக நடைபெறலை. ஸோ முறையாக நடைபெற்ற முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871. இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலும் 2 பெயர்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாரத், இந்துஸ்தான். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட மற்றொரு பெயர் தான். நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட அமைவிடம் புவியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புவி இப்படி எடுத்திங்க அப்படின்னா இது வந்து நிலநடுக்கோடு சொல்லுவாங்க. இது வடக்கு, இது கிழக்கு. நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் தான் காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் அச்சக்கோடு கடகரேகை. இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் அச்சக்கோடு, இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே புக்கில் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்டராக ஒரு கோடு போகுதில்ல, இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டயக்ராம் சரி எனக்கு வரைய தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும். ஸோ இது இந்தியா வந்து இப்படி சென்டராக பிரிக்கும். இந்த அச்சக்கோடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் அச்சக்கோடு வந்து கடகரேகை. இந்த கடகரேகையோட வேல்யூ கேட்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி. கடகரேகையோட வேல்யூ கேட்பாங்க 23.5 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, உலகில் உள்ள நேர மண்டலங்களின் எண்ணிக்கை, டைம் ஜோன்ஸு. ஸோ நமக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்க ஒரே டைம் இருக்காது, வேறு ஒரு டைம் இருக்கும். அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக உலகில் உள்ள நேர மண்டலங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 24. அதில் அதிகமான நேர மண்டலம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தோராயமாக இந்தியாவை கடக்கும் அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 30. அதே மாதிரி தீர்க்கக்கோடுகள் எண்ணிக்கையும் 30, சேம் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 29 டிகிரி 18 நிமிடம்.
ஸோ இது ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எத்தனை கிடக்குன்னு கேட்டிங்கன்னா 30 கிடக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை எக்ஸாக்டாக வேணால் 29.18. ஓகேங்களா? சரி, ஓகே. அச்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு என்னன்னு தெரியணும்ல. அச்சக்கோடுகள். ஸோ அச்சக்கோடுகள்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி பூமி இருக்குங்களா, பூமியில் நம்ம வரைகிற கற்பனையான இந்த கிடைமட்ட கோடுகள் தான் பார்த்திங்க அப்படின்னா அச்சக்கோடுகள். அச்சம் வந்தால் கீழே படுத்துப்போமா, ஸோ படுத்துக்கிற மாதிரி இருக்கிற கோடுகள் தான் பார்த்திங்கன்னா அச்சக்கோடுகள். அதுவே தீர்க்கக்கோடுகள், தீர்க்கம்னா நேரம் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே புவியில் செங்குத்தாக வரைகிற கோடுகள் பார்த்திங்க அப்படின்னா தீர்க்கக்கோடுகள் சொல்லுவாங்க. இந்த தீர்க்கக்கோடுகளும் சரி, அச்சக்கோடுகளும் சரி, இந்தியாவில் எத்தனை கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கிடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இரு தீர்க்கக்கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு, தீர்க்கக்கோடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னேன். இதில் இரு தீர்க்கக்கோடு இருக்குன்னா இந்த இரு தீர்க்கக்கோடுகளுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். ஓகேங்களா? இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 111 கிலோமீட்டர் சூரியன் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா 4 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ சூரியன் இரு தீர்க்கக்கோடுகளை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடம். இந்தியாவின் கிழக்கு குஜராத் முதல் மேற்கே அருணாச்சல பிரதேசம் வரை சூரியன் கடக்க ஆகும் கால தாமதம். ஸோ முன்னாடியே சொன்ன இந்தியாவோட டயக்ராம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கில் வந்து குஜராத்திலேருந்து மேற்கே வந்து அருணாச்சல பிரதேசம் வர இந்த டைம் ஜோன் டிஃப்ரெண்ட் இருக்குங்களே, இந்த டைம் ஜோன் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடி. ஸோ சூரியன் உதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதிச்சு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வர வரைக்கும் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடி. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் கிட்ட நேரம் மிர்சாப்பூர், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் இருக்குது. எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட திட்ட நேரம் இந்த மிர்சாப்பூரில் இருக்கிறத வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னல இந்த தீர்க்கக்கோடுகள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்குன்னு சொன்னேன். இந்த தீர்க்கக்கோடுகள்லாம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டைமை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? காலத்தை குறிக்கும். அதுவே அச்சக்கோடுகள் இப்படி குறுக்க கோடு வரும்னு சொன்னோம்ல, இந்த அச்சக்கோடுகள் எதை மீன் பண்ணுன்னா தட்பவெப்பநிலை. அதாவது எந்த ஜோனில் எந்த அளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும், இந்த அச்சக்கோடுகளை பொறுத்து தான் எங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்குன்ற முடிவுக்கு வருவாங்க. ஸோ இந்தியாவின் திட்ட நேரம் பார்த்திங்க அப்படின்னா +5:30 சொல்லுவாங்க. அதர்வைஸ் 5:30 நிமிடம் முன்னு சொல்லுவாங்க. 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது சூரியன் வந்து அந்த கிரீன்விச் திட்ட நேரம் இருக்குல்ல, 0 திட்ட நேரம் பார்த்திங்கன்னா கிரீன்விச் திட்ட நேரம் சொல்லுவாங்க. இந்த கிரீன்விச் திட்ட நேரத்துக்கு முன்னாடியே 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு விடிஞ்சிடும். அதுதான் மீனிங். ஸோ இப்போ நீங்கள் திட்ட நேரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற நேரத்தை விட 5.30 கூட்டிக்கணும். ஓகேங்களா? அதான் விஷயம். ஸோ இந்தியாவின் வடக்கு முதல் தெற்கு நீளம் டயக்ராம் பலமுறை திருப்பி போகிறேன் நானும், எனக்கும் தெரியலை. ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவோட வடக்கு தெற்கு நீளம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3214. இது ஞாபகம் வச்சுக்க கிலோமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லலாம். 321 பாருங்களேன், 321 தலைகீழ் ஏறும். 4 மிஸ் பண்ணிட்டோம், அதை லாஸ்ட் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ வடக்கில் இருந்து தெற்கு வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். அதுவே கிழக்கு முதல் மேற்கு வரையிலான இந்த பரவல், ஓகேங்களா, கிழக்கு முதல் மேற்கு வரையான இந்த பரவல் பார்த்தீங்க அப்படின்னா 1933. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேற்கு ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இணைப்பு பலமாக இருப்பது இந்தியா தான். இணைப்பு பலமாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இங்கே ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இப்படி இருக்கோம், வேர்ல்டு மேப் இருக்குது அப்படின்னா இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து இங்கே ஐரோப்பா இருக்கும், இங்கே ஆசியா இருக்கும். இது ரெண்டுமே இணைக்கிறது, கிழக்கு ஆசியை இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியாவோட நிலப்பரப்பு. இந்தியா நிலப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஞாபகம் வச்சுதான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்கள். 32 3 2 அடுத்தது 8 7 6 வரும். 8 7 அடுத்தது 6 வரணும். இந்த 32 திருப்பி போட்டுக்கோங்க, 2 3. ஓகேங்களா? சதுர கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுதான் ஒரு அளவு தான். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட நில அளவு, இந்த நில எல்லை. ஓகேங்களா? இங்கே நில எல்லை இருக்குல்ல, இந்த நில எல்லை எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லை மட்டும். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் கடற்கரை எல்லை. இங்கெல்லாம் கடல் இருக்குமா, இங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்கும். இந்த கடற்கரையோட எல்லை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர். இதில் தீவுகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, இந்த பக்கம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 7,516 7516 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவோட மேற்கு சைடு இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ மேற்கு சைடு பார்த்திங்கன்னா அரபிக்கடலும், இந்த பக்கம் கிழக்கு சைடு வங்காள விரிகுடாவும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியாவின் வடமுனை. இந்தியாவின் வடமுனை பார்த்திங்க அப்படின்னா இந்திரா கோல் சொல்லுவாங்க. அதுவே தென்கோடி. தென்கோடி அப்படின்னா இந்த எண்டிங்கில் தீவுகள் இருக்கும், அந்த தீவுகளையும் சேர்த்து சொல்லணும். அது பார்த்திங்க அப்படின்னா இந்திரா கோல், வடமுனை இந்திரா கோல். தென்கோடி வந்து பிக் மில்லியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிக் மில்லியன். அதுவே தென்கோடி நிலப்பகுதியில் சொன்னீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற குமரி. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த தென்கோடியோட வேல்யூ கேட்பாங்க. பிக் மில்லியன் இருக்குல்ல, அதோடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 6.45. ஓகேங்களா? 6 டிகிரி சொல்லுவாங்க, 6 டிகிரி 4.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமது இந்தியா கூட மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசம். பங்களாதேஷ் சொல்கிறீங்களா இங்கிலீஷில், அதுதான் பங்களாதேஷ் வந்து 4,156 கிலோமீட்டர். அதுவே குறைந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். நீண்ட எல்லையை வந்து வங்கதேசம் சொன்னால, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மியான்மர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவின் அண்டை நாடுகள். இந்தியாவை சுற்றி இருக்க நாடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேபாளம். இந்தியா அப்படி இருக்குது அப்படின்னா நேபாளம் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். நேபாளம் இங்கே இருக்கும். சீனாவும் வடக்கில் தான் இருக்கும். அதுக்கடுத்தது பூட்டான் வடக்கு. ஸோ வடக்கில் என்னென்னலாம் இருக்குது, நேபாளம், சீனா, பூட்டான். இது மூணுமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட வடக்கில் இருக்குது. பாகிஸ்தான் வட மேற்கில் இருக்குது. ஸோ வடமேற்குனா இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? பாகிஸ்தான் இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் இந்த சைடு தான் இருக்கும். அடுத்தது இலங்கை கீழே. ஓகேங்களா? தனியாக ஒரு நீர் சொட்டு மாதிரியே தெரியும் பார்க்குறது, கீழே இருக்கும். வங்கதேசம் கிழக்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இருக்கும். மியான்மரும் இந்த பக்கம் தான் கிழக்கு. ஓகேங்களா? அதிக நாடுகளின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு சீனா. கிட்டத்தட்ட 14 நாடுகள் கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அதனால தான் மேக்ஸிமம் தான் சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா 14 நாட்டு கூட வந்து இது தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. உலகில் மிக நீண்ட சர்வதேச எல்லை இருக்கிறது சீனான்னு பார்த்திங்கன்னா கனடாவும் அமெரிக்காவும் தான் மிக நீண்ட சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்வது. அடுத்தது நீர் சந்தி. இரு மிகப்பெரிய நிலப்பகுதியை, இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்குது, இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்குது அப்படின்னா இந்த மிகப்பெரிய நிலப்பகுதியை பிரிக்கிற மிக சிறிய நீர்ப்பகுதி தான் நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்தியா இலங்கை பார்த்துருப்பீங்க. இந்தியா அப்படி மேலே இருக்கும், கீழே இலங்கை இருக்கும். இது நடுவில் கொஞ்சோண்டு தான் கேப் இருக்கும். இதுதான் நீர் சந்தி. இந்த நீர் சந்திக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி. அதே மாதிரி ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிப்பது ஜிப்ரடா. ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிப்பது பேரிங் நீர் சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் பிரிக்கிறது மலாங்கா நீர் சந்தி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீர் சந்தி என்னன்னு தெரியணும். இரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பிரிக்கும் மிக சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இந்தியாவோட இயற்கை அமைப்பு. இந்தியாவில் இருக்க இயற்கை அமைப்புலாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. மலைத்தொடர்கள், சமவெளிகள், பாலைவனம், பீடபூமி, கடற்கரை சமவெளி, தீவுகள் மற்றும் ஆறுகள். இதில் நம்ம முதல் பார்க்க போகிறது மலைத்தொடர்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த மலைத்தொடர்லையும் நம்ம பார்க்க போகிறது இமயமலை மட்டும்தான். ஸோ சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு பார்த்தோம்னாலே நமக்கு போதும், நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மலைத்தொடர்கள்லையும் வந்து 3 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இமயமலை, அடுத்தது சேர்ந்தது பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி இமயமலை, தேர்ட் ஒன்று மேற்கு தொடர்ச்சி இமயமலை. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது இமயமலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ மீதியை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலைத்தொடர்கள். மலைத்தொடர்களில் நம்ம பார்க்க போகிறது இமயமலை. ஓகேவா? இமயமலையோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். ஸோ இமயமலை இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இமயமலை தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே இமயமலை தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர். இந்த இமயமலை எந்த வார்த்தையில் வந்துச்சுன்னா இமாலயா என்ற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. ஓகேங்களா? அந்த இமாலயாவுக்கு என்ன மீனிங் சமஸ்கிருதத்துன்னு பார்த்தீங்கன்னா பனிகளின் உறைவிடம். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இமயமலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க, பனிகளின் உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இளம் அடிப்பு மலைப்பா. இது எந்த வகையான ஒரு மலைத்தொடரில் வருதுன்னு கேட்டிங்கன்னா இளம் அடிப்பு மலை. இது இப்போ ரீசெண்டாக உருவானது தான். அதனால் பார்த்திங்கன்னா இது இளம் அடிப்பு மலை சொல்லுவாங்க. இதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா வில் வடிவம். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில் மாதிரி இருக்கும். இதை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று மேற்கு இமயமலை. ஸோ இந்த இமயமலையில் இந்த மேற்கு சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலைனும், இங்கே சென்டராக இருக்கிறது இமயமலைனும், இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை 3ஆக பிரிக்கலாம். மேற்கு இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேற்கு இமயமலை. இதெல்லாமே பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியானது தான். மேற்கு இமயமலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திபெத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். குறைவான மழைப்பொழிவின் காரணமாக கரடு முரடான பாறைகள் இடம்பெற்றிருக்கும். இதில் அதிகமான கடலடி உயிரின படிவங்கள் காணப்படுது. ஆக்சுவலாக இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு கடல் தான் வந்து இமயமலையாக மாறி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடலுடைய உயிரினங்கள் நிறையா வந்து படிவங்கள் நிறையா இருக்கும். அதனால் இந்த ஒரு கிரானைட் வகை இருக்கும். அந்த கிரானைட் வகை ட்ரெஷரி. அதிக கடலடி உயிரின படிவங்கள் கிடைக்கிறதுனால இந்த கிரானைட் பேர் ட்ரெஷரி கிரானைட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது டிரான்ஸ் இமயமலை. ஸோ மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ் இமயமலை. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா காரகோரம் மலைத்தொடர். இந்த காரகோரம் மலைத்தொடரில் தான் இந்தியாவின் மிக உயரமான K2 காட்வின் ஆஸ்டின் மலை இருக்குது. ஓகேங்களா? சிகரம் இருக்குது. அடுத்தது லடாக் மலைத்தொடர், சாஸ்தா மலைத்தொடர், கைலாஷ் மலைத்தொடர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலையில் இருக்க மலைத்தொடர்கள். இவ்வளோ தான் விஷயமே. நெக்ஸ்ட்டு இமயமலை. ஸோ இமயமலையே 3ஆக பிரிச்சுருந்தோம். மேற்கு இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை. அதில் மேற்கு இமயமலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்து இமயமலை. இமயமலையை பார்த்திங்கன்னா டெத்திஸ்னு ஒரு கடல் இருந்திருக்கும். அந்த டெத்திஸ் கடல் தான் மடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இமயமலையை உருவாயிருக்கும். இந்த இமயமலை 3ஆக பிரிப்பாங்க. இமாத்திரி, இமாச்சல், ஷிவாலிக். ஓகேங்களா? ஸோ 3ஆக பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இமாத்திரி பார்க்க போகிறோம். இமாத்திரியோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா பெரிய இமயமலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இருக்கிறதே பெரிய இமயமலை இங்கே தான் இருக்கும். அதனால் இது பெரிய இமயமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இல்லாட்டி உள் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய சராசரி உயரம் 6000 மீட்டர். அப்போ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்றது. இதனுடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். இந்த இமாத்திரியில் தான் எவரெஸ்ட்டும் கங்கன்ஜங்காவும் இருக்குது. எவரெஸ்டோட ஹைட்டு 8848, கங்கன்ஜங்கா 8576. ஸோ எவரெஸ்ட் வந்து டைரெக்டாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஞாபகம்னா 8 4 8 வச்சா போதும், நம்ம இமயமலையை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இமாத்திரியில் இருக்கிற பனியாறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்திரியும் சியாச்சனும் இமாத்திரியில் உருவாகிற பனியாறுகள். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இமாச்சல். இமாச்சல் பார்த்திங்கன்னா சிறிய இமயமலை அல்லது மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க.
இதனுடைய சராசரி உயரம் 3500 முதல் 4500 வரை. அகலம் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு கேள்வி, 80 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களின் கோடை வாழிடம், அதாவது வெயில் காலத்துக்கு நம்ம போயிட்டு இப்போ ஊட்டி கொடைக்கானல் இருக்கோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் கோடை வாழிடம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்குன்னா சிம்லா, முசோரி, நைனிடால், ராணிகட், அல்மோரா, டார்ஜிலிங். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இமாச்சலோட தான் இருக்குது. இதில் இருக்கிற மேலும் மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், தௌலதாஸ், மகாபாரத். இது மூணுமே பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்கள் பேர். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா இமாச்சலில் இருக்குது. இங்கே காணப்படுற பாறை வகைகள் வெண்கற்பாறை, சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை. இந்த 3 வகையான பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமாச்சலில் இருக்குது. அடுத்தது ஷிவாலிக். ஷிவாலிக் வந்து வெளிமலை சொல்லுவாங்க. ஷிவாலிக் வந்து வெளிமலை சொல்லுவாங்க. இதனுடைய சராசரி உயரம் 1000 மீட்டரு. இரு பிரிவுகள் இருக்கும். அது ஒன்று கிழக்கு பக்கம் டூயர்ஸ்னும் மேற்கு பகுதி டூன்கள்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு பகுதியில் அதிகமான குடியிருப்புகள் காணப்படும். கிழக்கு கூட கம்பேர் பண்ணும்போது மேற்கில் தான் அதிகமான குடியிருப்புகள் காணப்படும். லாஸ்ட் ஒன் கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலை வந்து பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றொரு பெயர் தான் கிழக்கு இமயமலையோட மற்றொரு பெயர் தான் பூர்வாஞ்சல் குன்று. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குன்றுகள் காணப்படும். காசி குன்று, தாரா குன்று, ஜெயந்தி குன்று, நாகா குன்று, மிஸ்மி குன்று. இது எல்லாமே வந்து பூர்வாஞ்சல் குன்றுகளில் காணப்படக்கூடிய குன்றுகள். அடுத்தது இமயமலையில் காணப்படும் முக்கிய கணவாய்கள். முக்கிய கணவாய் காரகோரம் கணவாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஒடிமிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம், ஜொஷிலா கணவாய் மற்றும் சிப்சிலா கணவாய் வந்து இமாச்சல், நாதுலா கணவாய், ஜெலிப்லா கணவாய் சிக்கிம்லையும், கைபர் கணவாய் இதுதான் டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. கைபர் கணவாயும் போலான் கணவாயும் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். கைபர் கணவாய் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே காணப்படும். போலான் கணவாய் பாகிஸ்தானில் காணப்படும். ஓகேங்களா? இது வந்து மேலும் சில வினாக்கள் மாதிரி தான். சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே இருக்கும் இமயமலையின் பேர் ஹிமாயூன் இமயமலை. ஸோ இந்த சைடில் கொடுக்குறாங்க சட்லஜ் காளி ஆறுகளுக்கு இடையே காணப்படும் மலையின் பேர்னு கேட்பாங்க, ஹிமாயூன் இமயமலை. நெக்ஸ்ட்டு காளி மற்றும் திஸ்டா அவர்களுக்கு இடையே காணப்படும் இமயமலை வந்து மத்திய நேபாள இமயமலை. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன்று மிக பழமையான மடிப்பு மலை எதுன்னு கேட்பாங்க, ஆரவல்லி மலைத்தொடர். இது மிக 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இமயமலையோட சிறப்புகள். ஏன் நமக்கு இமயமலை வேணும் அப்படின்ட்டு, தென்மேற்கு பருவமழை காரணமாக கனமழையை தர்றதுக்கு முக்கிய காரணம் இமயமலை தான். மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிரை வந்து நமக்கு இது தடுத்துரும். பற்றாத ஜீவ நதிகளை உருவாக்குகிறது. நீங்கள் பார்ப்பீங்கள்ல பிரம்மபுத்திரா, சிந்து, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வற்றாத ஜீவ நதிகள். இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுதுன்னா இமயமலையிலேருந்து உருவாகுது. இந்தியாவோட அரணாக இருக்குது. ஸோ வெளியிலிருந்து யாரும் உள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையை தாண்டி வர முடியாது தான். அதே மாதிரி உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்கள், நீங்கள் முக்கியமான 14 சிகரம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 9 சிகரம் வந்து பார்த்திங்கன்னா நமது இமயமலையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமானது. ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ். இமயமலையை பற்றின விஷயங்களே இவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இவ்வளோதான் கண்டென்ட்டு. ஸோ இதை பாருங்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அவ்வளோலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இதில் வந்து நான் ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணுறேன். நன்றி.